மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். நிறைய ஸ்கூல்ஸில் ரூல்ஸை மீறி 10th 11th 12th இப்போ ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்திட்டுருக்காங்க. இது பள்ளிக்கல்வித்துறையோடைய கவனத்திற்கு வந்திருக்கு. ஏன்னா நிறையா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லைனா 14417 அப்படின்ற அந்த பள்ளிக்கல்வித்துறை ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணியும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது அவங்க அந்த ஸ்கூல்களை க்ளோஸ் பண்ண சொல்லி பர்டிகுலராக ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் நிறையா ஸ்கூல்ஸ் இப்படி பண்ணுறதுனால இப்போ பள்ளிக்கல்வித்துறையோடைய முதன்மை செயலாளர் பிரின்சிபல் செக்ரட்டரி குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெளிவாக இந்த மாதிரி கடுமையான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹீட் வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸஸ் எது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா முக்கியமாக சிலபஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ அதை இப்போ சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணால் தான் சீக்கிரமே முடிச்சு அதுக்கப்புறம் ரிவிஷன் ப்ராப்பராக கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா மார்க்ஸ் வாங்க முடியும்னு சொல்கிறது ஒரு வகையில் வேலிட் ரீசனாக இருந்தாலும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th 12th 3 வருஷமும் ஏதோ ஒரு ரேட் ரேஸ் மாதிரி கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு பிரேக் வேணும் இல்லையா? அதுக்காகவும் ப்ளஸ் சம்மருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை பார்க்குறோம். இப்போது ரொம்ப ஹீட் வேவ்ஸ் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம டெய்லி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருக்காது. இன்ஃபேக்ட் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருங்க ஒரு 3 days 4 days அப்படிங்கிறத தான் முடிஞ்சளவு வீட்டில் இருங்கன்னு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரே டைரெக்டாக அவரே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாரு. அதே மாதிரியே பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுக்கும் இயக்குனர் இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக இப்போ ஒரு அறிக்கையையும் கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஸ்கூலும் ஸ்பெஷல் கிளாஸஸ் இப்போ கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ வருஷம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிறது காமனான விஷயம் தான். ஏன்னா அது நியாயமான ரீசன் ஒன்று இருக்குது. உண்மையிலே 11th 12th சிலபஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி தான். நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது சிலபஸ் நமக்கு. ஸோ அதை முடித்து படிக்கணும். ஸோ அந்த ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் தேவை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெக்டிக்காக போயிட்டே இருக்காங்க. வருஷம் முழுக்க ஸ்கூலுன்னு போயிட்டே இருந்தால் அப்போ எதுவுமே அவங்களால மற்ற விஷயங்களில் பார்க்க முடியாது. அண்ட் மோரோவர் அதை விட இப்போ என்ன அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் வேவ்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பொழுது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே உங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூலை மீறி நான் ஸ்கூல் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 14417 அந்த பள்ளிக்கல்வித்துறை ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். யாரும் உங்களோட பேரை எதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். அப்படியே பேர் கேட்டால் கூட நீங்கள் வேறு நேம் கூட நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற லேட்டஸ்டான நியூஸ். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ.